ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பற்றி பார்ப்போம். அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் மீப்பெரு பொது காரணி. காரணினா என்ன? ஒரு கொடுக்கப்பட்ட எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் அதோ எண்ணோட காரணிகளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 6ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த நம்பரெல்லாம் ஆறுங்கிறத ஜீரோ வர வரைக்கும் டிவைட் பண்ண முடியும். 0 வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணால் நமக்கு மீதி 0 கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணாலும் 0 கிடைக்கும் மீதி. 3ஆல் டிவைட் பண்ணாலும் 0 கிடைக்கும் மீதி. 6ஆல் டிவைட் பண்ணாலும் மீதி 0 கிடைக்கும். ஸோ இப்போ 6ங்கிற நம்பருக்கு 4 நம்பருமே காரணிகள் தான். 1 2 3 6 இந்த 4 நம்பருமே 6ஓட காரணிகளாக இருக்கும். எல்லா இயல் எண்களுக்கும் 1ங்கிறது ஒரு காரணியாக இருக்கும். எல்லா இயல் எண்களுக்கும் 1ங்கிறது ஒரு காரணியாக இருக்கும். அதே மாதிரி அதே நம்பரும் ஒரு காரணியாக இருக்கும். மீதி என்னெல்லாம் நம்ம மீதியின்றி வகுக்க முடியுமோ அந்த நம்பரெல்லாம் எடுத்துக்கலாம். இது காரணி. அப்போ பொது காரணினா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் இருக்குதுன்னா அந்த எண்களின் காரணிகளை எடுத்துக்கணும். அந்த காரணிகளை கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி காரணிகளை மட்டும் கம்பேர் பண்ணும்போது பொதுவாக இருக்கிற காரணிகளாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பொது காரணிகள் எடுக்கிறோம் பாருங்களேன், அதுதான் பொது காரணி ஆர் காமன் ஃபேக்டர். 6ஓட காரணிகள் என்னன்னு நமக்கு தெரியும். 1 2 3 அண்ட் 6. இப்போ 8க்கு என்னென்ன காரணிகள் இருக்கலாம்? 8 1s are 8, 4 2s are 8, 2 4s are 8 and 8 1s are 8. ஸோ 8ஓட காரணிகள் பார்த்தோம்னா 1 2 4 8. இப்போ 6ஓட காரணிகள் 1 2 3 6. 8இன் காரணிகள் 1 2 4 8. அப்போ இந்த 6 அண்ட் 8 இப்போ 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பர்லையும் பொதுவாக இருக்க காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2. அதே மாதிரி இங்கேயும் 1 2. இந்த மாதிரி பொதுவாக இருக்கிற காரணிகளை மட்டும் எடுத்து எழுதுறது பேர் தான் பொது காரணி. மீப்பெரு பொது காரணி ஆர் வகுத்தி மீப்போக்கா ஆர் மீப்போ வா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான எண் தான் மீப்பெரு பொது காரணி ஆர் மீப்பெரு பொது வகுத்தி. இந்த மீப்பெரு பொது காரணி ஆர் வகுத்தியை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. 1 பகா காரணிப்படுத்துதல் முறை ஆர் பிரைம் ஃபேக்டரைசேஷன். 2வது காரணிப்படுத்துதல் முறை, தட் இஸ் லிஸ்டிங் தி ஃபேக்டர்ஸ் மெத்தட். 3வது வகுத்தல் முறை ஆர் ஈக்ளிடியன் மெத்தட் ஆர் டிவிஷன் மெத்தட். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். 3வது வந்துட்டு தொடர் வகுத்தல் முறை. அந்த தொடர் வகுத்தல் முறையில் otherwise called as division method. ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பகா காரணிகள்னா என்ன? ஸோ கொடுக்கப்பட்ட எண்களை பகா காரணிகளாக பிரிக்க வேண்டும். அனைத்து எண்களிலும் உள்ள பொதுவான பகா காரணிகளை கண்டறியணும். அந்த பொதுவான காரணிகள்லேருந்து குறைந்தபட்ச அடுக்கு எடுத்து மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா மீப்போ வா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் 12 அண்ட் 18 2 நம்பர் எடுத்துப்போம். 12ஓட காரணிகள் என்னெல்லாம் வரும்? 2 × 2 × 3, அதான் 12. 4 4 4 3s are 12. அந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் × 3 பவர் 1 எழுதலாம். அதே மாதிரி 18 எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3, அதாவது 2 பவர் 1 3 பவர் 2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் பகா காரணிகளாக பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்புறம் அந்த பகா காரணிகள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பொதுவான பகா காரணிகளை எடுக்கணும். இப்போ இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குது? 12க்கு பார்த்தோம்னா பொதுவான காரணி 2, 18ல் பொதுவான காரணி பார்த்தோம்னா 3 இருக்குது. அப்போ இந்த பொதுவான காரணிகளையும் நம்ம என்ன பண்ணணும்? 2 அண்ட் 3 எடுத்து எழுதிட்டோம். 2ல் அண்ட் 3ல் ரெண்டுலேயுமே குறைந்தபட்ச அடுக்கை எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஓட குறைந்தபட்ச அடுக்கு என்ன? 2 பவர் 1. அண்ட் 3ல் குறைந்தபட்ச அடுக்கு என்ன? 3 பவர்
1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் HCF. ஸோ highest common factor is equal to 2 power 1 into 3 power 1 equal to 6. பகா காரணிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு இதுல இருந்தும் பகா காரணிகளாக பிரிக்கிறீங்க. 12 18 எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1 அண்ட் 18 2 பவர் 1 3 பவர் 2ன்னு பிரித்து எழுதிட்டு குறைந்தபட்ச காமன் ஃபேக்டர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இதே 12 அண்ட் 18க்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்க. கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய அனைத்து காரணிகளையும் வரிசையை எழுதிடணும். அந்த மாதிரி வரிசையா எழுதிட்டு அனைத்து எண்களின் பட்டியலில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 காரணிகளையும் பொதுவா இருக்கிற எண்ணை மட்டும் கண்டுபிடிக்கணும். அந்த பொதுவான காரணிகளின் எண்ணிலிருந்து எது ஹையஸ்டா வேல்யூ இருக்குதோ அதுதான் மீப்போவா ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சேம் எக்ஸாம்பிள் பாருங்க. 12ஓட காரணிகள்லாம் என்னென்னலாம் வரும். ஒன்னால நம்ம காரணிகள்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய அனைத்து எண்களும் அந்த எண்ணின் காரணிகளாகும் சொல்லியிருக்கிறோம். இப்போ 12ஓட காரணிகள் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஒரு காரணி, 2 ஒரு காரணி, 3 1, 4 6 12. இதே மாதிரி 18ஓட காரணிகள் என்னெல்லாம் இருக்கலாம். 1 2 3 6 9 and 18. இந்த 6 நம்பரால 12 and 18 0 வரைக்கும் மீதி 0வா தான் வரும். அதால டிவைட் பண்ணும்போது அப்போ இந்த 12 and 18ஓட காரணிகளில் வரிசையை எழுதிடுறோம். இந்த மாதிரி வரிசையை எழுதிட்டு ரெண்டுலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து திருப்பி எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 and 6 இந்த 4 நம்பர் என்ன இருக்கு, ரெண்டுலையும் காமனாக இருக்குது. இந்த 1 2 3 6 இது பொதுவான காரணிகளை கண்டறிஞ்சு எழுதுறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ இதில் மீப்போவா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமனாக இருக்கிறதுல எது ஹையஸ்டோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 6. அதே ப்ராப்ளம் தான், அப்படியும் சால்வ் பண்ணலாம், இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் எக்ஸாம் டைமில். ஸோ வகுத்தல் முறை, இந்த வகுத்தல் முறையில் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை வகுபடி எண்ணாகவும் சிறிய எண்ணை வகுத்தியாகவும் பயன்படுத்திக்கணும். முந்தைய வகுத்தலை போலவே மீதி 0 வரும் வரை முந்தைய வகுத்தியை தற்போதைய மீதியால் தொடர்ந்து வகுக்க வேண்டும். எந்த வகுத்தியால் வகுக்கும் போது மீதி 0 வருகிறதோ அந்த இறுதி வகுத்தியே மீப்போவா ஆகும். இப்போ பாருங்க, அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 12 and 18 எடுத்துக்கிறோம். 12 18ல் எது பெரிய நம்பர்? 18 பெரிய நம்பர். ஸ்மாலர் நம்பர் இஸ் 12. அப்போ வகுபடு எண் என்ன ஆகிடும்னா 18 ஆகிடும். வகுத்தி 12. ஸோ 18 12ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன்ட் என்ன கிடைக்கும்? ஈவு 1 மீதி 6 கிடைக்கும். இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த வகுத்தி இருந்தது பாருங்க 12, இந்த 12 இந்த மீதியால் டிவைட் பண்ணணும். அதுதான் நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். இங்கே 12 டிவைடட் பை 6. ஸோ ஈவு 2 மீதி 0. அப்போ எந்த வகுத்தியால் வகுக்கும் போது மீதி 0 வருகிறதோ அந்த வகுத்தி தான் மீப்போவா. அப்போ இங்கே என்ன வந்துச்சு? 6. ஸோ எப்படி எந்த மெத்தடாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரி, எசென்ஷியல் ஃபார்முலா என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா prime factorization method. So product of common prime factor with the least power. Second method பார்த்தீங்கன்னா Euclidean algorithm or high recursive method. So HCF of A comma B is equal to HCF of B comma A mod B. We need to repeat the process until the remainder becomes 0. The last non-zero remainder is the HCF. The relationship with the LCM.
ஹச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கிடச்சிரும். த அசோசியேட் ப்ராப்பர்ட்டி for three numbers HCF of A, B, C equal to HCF of A, B, C. The HCF of fraction numbers கொடுத்திருக்காங்கன்னா அப்ப எப்படி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF of A by B, C by D னா HCF of numerators divided by LCM of denominators. இதுதான் ஃபார்முலா. That is equal to HCF of A and C divided by LCM of B and D. இதை சால்வ் பண்ணோம்னா we'll get the HCF of fraction numbers. ஸோ ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போ இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல கொடுத்துருக்கத எழுதிக்கிறோம் அப்படியே. ஸோ ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 15 and 11. HCF இஸ் 13. ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுறோம்னா ரெண்டு நம்பரையும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 15 into 13, 11 into 13. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 195 and 143. இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பரையும் அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் நமக்கு வந்திருக்கபடி ஆப்ஷன் பி இஸ் தி சரியான விடை. ஸோ நல்லா ஒன்று மைண்டில் வச்சுக்கிங்க. விகிதம் ஏற்கனவே குறைந்தபட்ச வடிவில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு விகித எண்ணையும் கொடுக்கப்பட்ட மீப்போவால் பெருக்குங்கள். அந்த எண்களை யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ இன்னொரு சம் பாருங்க, அதே மெத்தடில் கேட்டிருக்கிறாங்க. இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 15 எனில் அந்த எண்களை காண்க. ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். ஸோ 2 into 15 30, 3 into 15 45. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுபடி ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் சொல்கிறேன் பாருங்க. இரண்டு எண்கள் 4:7 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 9 எனில் அந்த இரு எண்களை காண்க. ஆப்ஷன் ஏ 36 and 63, ஆப்ஷன் பி 18 and 27, ஆப்ஷன் சி 45 and 63, ஆப்ஷன் டி 36 and 72. ஸோ ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 408, 1190, 1734 and 2890 இவைகளின் மீப்போவா கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்துட்டு 17, பி 34, சி 2 அண்ட் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 51. இப்போ இதில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. அப்புறம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொடுத்துருக்க 4 நம்பரையுமே ப்ரைம் ஃபேக்டராக பிரிச்சுக்கலாம். ஸோ 408 எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணும்போது வில் கெட் 204. அகெயின் 2ஆல் இது பண்ணுறோம்னா ஃபேக்டர் பண்ணுறோம்னா 102. 102 2ஆல் ஃபேக்டர் பண்ணுறோம்னா 51. 51 3ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 17 கிடைக்கும். 17 இது பண்ணோம்னா நமக்கு திருப்பி 1. இதே மாதிரி 1190 ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2, 5, 7, 17 வரும். 1734 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2, 3, 3, 17. 2890 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2, 5, 17, 70. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 408 is equal to 2 cube into 3 power 1 into 17. 1190ல் 2 into 5 into 7 into 17. 1734ல் 2 into 3 square into 17.
2890 எப்படி எழுதலாம்னா 2 into 5 into 17 ஸ்கொயர். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அனைத்து எண்களிலும் உள்ள பொதுவான பகா காரணிகளை கண்டறிக்கணும். ஸோ 408ல் 2 ஒரு காரணியா இருக்குது. அந்த 2ங்கிற நம்பர் என்னால எல்லா எண்களிலும் இருக்குது. ஸோ 408ல் 2 power cube, 1190ல் 2 power 1, 1734லையும் 2 power 1, 2890ல் 2 power 1. ஸோ இப்போ இதில் குறைந்தபட்ச படி என்ன? குறைந்தபட்ச பவர் 1. 3 பார்த்தீங்கன்னா 408க்கும் 1734க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். 5 பார்த்தீங்கன்னா 1190க்கும் 2890க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். 7 பார்த்தீங்கன்னா 1190க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிடணும். 17 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதோட குறைந்தபட்ச பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 power 1 into 17 power 1. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த ஆன்சர் கண்டுபிடிங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட், ஐ வில் கிளியர் இட் அவுட். இதே ப்ராப்ளமை ஈஸியாக எப்படி சார் சால்வ் பண்ணுறது, நம்ம எக்ஸாம் டைமில் இருப்போம் அப்படிங்கும்போது, இப்போ இந்த கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது? இரட்டை எண்களாக இருக்குது. இந்த இரட்டை எண்களாக இருக்கிறதால 17ம் 51 என்னவா இருக்க வாய்ப்பே இல்லை, இதோட ஃபேக்டராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இதை ரெண்டையுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். 34 and 2 இதில் எது ஹையஸ்டாக இருக்குதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். என்ன ஒன்று நீங்கள் செக் பண்ணிக்கணும், இந்த ஹையஸ்ட் நம்பரால் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். அதை மட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும் when you are solving the problem in the examination times. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் xஇன் மதிப்பு யாது? ஸோ 3, 2, 4, 5 ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை 23x - 51 எழுதுறாங்க. எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி 2 நம்பர் கொடுத்துருக்கிறதால அந்த 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சால்வ் பண்ணோம், ஃபேக்டர் மெத்தட் போனோம், ஸோ லிஸ்டிங் ஆல் தி ஃபேக்டர்ஸ் போனோம். இப்போ ஈக்விடியன் டிவிஷன் போகலாம். ஸோ 234 108ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 234 108ஆல் எப்படி டிவைட் பண்ணலாம்? யூ வில் கெட் 2 as the quotient, 18 as the remainder. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த 108ஐ 18ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 18ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 into 18, 6 is the quotient, 0 is the remainder. ஸோ அப்போ 18ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 0 கிடைச்சிது. அப்போது இந்த 18 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ HCF of 108 and 234 is equal to 18. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம்னா அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 23x - 51 is equal to 18. அப்போ இந்த 23xல இந்த -51 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகிடும்? 23x equal to 69 மாறும். ஸோ x is equal to 69 divided by 23. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் கிளியர் இட் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க மாதிரினா முதல்ல ஹெச்சிஎஃப்ஐ கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஹெச்சிஎஃப்ஐ கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஏ பியின் மீப்பெரு பொது வகுத்தி 15 மற்றும் ஏபி ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? 11, 12, 14, 15 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15ங்கிறதால ஈரிலக்க மடங்குகளை கண்டறியணும். ஸோ HCF ஆஃப் ஏ அண்ட் பி என்னன்னு சொல்லிட்டாங்க, 15ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ பி ரெண்டுமே எப்படி இருக்கும்னா 15ஓட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்பர் நமக்கு ஏ ஈக்குவல் டு 15xன்னு எடுத்துக்கலாம், பியோட 15yன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னதான் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம், அதாவது ஈரிலக்க எண்கள் சொல்லிட்டாங்க. ஸோ 15ங்கிறதால 15 into 1 15, 15 into 2 30, 15 into 3 45, 15 into 4 60, 15 into 5 75, 15 into 6 90. 15 into 7 போடக்கூடாதா சார்? 15 into 7 போட்டிங்கன்னா 105 வந்துடும், அது 3 இலக்க எண் ஆகிடும், அதனால் அதை விட்டுடணும். ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்குது, 1லேருந்து 6க்குள்ளே இருக்குது. இந்த 6 நம்பர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 இலக்க எண் 2 நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 2 3 6 ஆகிய 6 எண்களிலிருந்து 2 எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு NCR ஃபார்முலா தான். ஸோ NCR இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இங்கே R6 C2ங்கிறதால 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 6 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் கிடைக்கும். 6 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்னா 6 into 5 into 4 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியலை 2 into 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியலும் 4 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு மொத்தம் 15 இணை எண்கள் இருக்கும். மொத்தமாக 15 இணை எண்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்குது, 1 கிரேட்டர் தென் 1ஆக உள்ள கோப்ரைம் அல்லாத இணைகளை நம்ம நீக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி எந்த நம்பர்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 4, 2 and 6, 3 and 6, 4 and 6 இந்த மாதிரி 4 இணைகளை நம்ம நீக்கணும். அப்படி நீக்கிட்டோம்னா மீதி மொத்தம் 15லேருந்து 4 நீக்கிட்டோம்னா நமக்கு சாத்தியமான இணைகள் பார்த்தீங்கன்னா 11 தான். ஸோ அந்த 11 சாத்தியமான இணைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, 30, 15, 45, 15, 60, 15, 75, 15, 90, 30, 45, 30, 75, 45, 60, 45, 75, 60, 75, 75, 90. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ இஸ் தி சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.